உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அளவு சௌந்தரியம் உள்ள ஒரு வாலிபை, மஸ்ஜிதோடு அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு வாலிபை, மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் இந்த வாலிபனை பாவத்தை கலைக்கிறது. சொல்லுவார் அந்த வாலிபை, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், மறங்கி வந்து பள்ளிக்கு வந்து தொழுவிட்டு போவாரு. ஒரு நாள் சுபஹுடைய நேரம் பாப்பா வந்தாங்க பள்ளிக்கு, மகனை பார்த்தாங்க, மகனை காணல, மகனை தேடி போனாங்க. பாப்பா தேடி போனாங்க, மகன் மயங்கி கீழே ஒரு இடத்துல விழுந்து இழந்தார். பாப்பா ஒரு மாதிரியாக தண்ணியை கிழிச்சு எழுப்பாட்டினாங்க. தண்ணியை கிழிச்சு எழுப்பாட்டினதான் தாமதம். ஒழுங்கினாரு, ஏன் மயங்கி கீழே விழுந்தீங்க மகனே? சொன்னாரு, பாப்பா நான் அடிக்கடி பள்ளிக்கு போய் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணி என்ன பாவத்துக்கு அழைச்சாங்க பாப்பா. நான் பயந்து போனேன். ஒரு நாள் எனக்கு அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத் உள்ளத்துல ஞாபகம் வந்துச்சு பாப்பா. நான் மயங்கி கீழே விழுந்துச்சேன் பாப்பா. அது சொன்னதுதான் தாமதம். திரும்பி மயங்கி கீழே விழுந்துச்சாங்க. திரும்ப மயங்கி கீழே விழுந்துச்சாங்க. அடுத்த இரண்டாவது கட்டம், பாப்பா தண்ணியை தெளிச்சு எழுப்பாட்டினாங்க. மகன் எழுப்பினாரு, எழுப்பினதுதான் தாமதம். என்ன நடந்த? திரும்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துச்சாரு. மூணாவது தடவை எழுப்பினாங்க. என்ன நடந்த? பாப்பா ஒரு ஆயத் ஞாபகம் வந்துச்சு பாப்பா. இன்னல்லதீன தகவ் தாயிகும் மினஷ் ஷைத்தானி ததக்கரூன் ஃபைதா ஹும் முப்சிரூன். மகன் ஆயத்தை ஓதுறாரு. பாப்பா பாவம் ஷைத்தானுடைய தூண்டுதல் வரும்போது பாப்பா உள்ளத்துல அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்ற பயத்தை எடுத்தேன் பாப்பா. நான் மயங்கி கீழே விழுந்துச்சேன் பாப்பா. திரும்ப மயக்கம் வச்சு விழுந்துட்டாரு. நாலாவது விழுத்தம் எடுத்து ஆட்டினாங்க. அவர் எடுக்கல, ஜனாசாவாக மாறினார். கண்ணியமானவர்களே, இதோட இரவாக பாப்பாவும் மகன் அடங்கிட்டாங்க. இப்ப கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேடினாங்க, ஆளை காணல. எல்லாத்தையும் கேட்டாங்க, சஹாபாக்கள் எல்லோருடையும். அந்த அழகு சௌந்தரியம் உள்ள வாலிபனங்க சொன்னாங்க, சஹாபியே இமாம் அவர்களே, இப்படித்தான் அந்த மனிதர் வந்தாரு, பாவத்துக்காக அவன் அழைச்சாங்க. பாப்பா வந்தாங்க, பாப்பா போனாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. அவர் இந்த ஆயத்தை ஓதி காட்டினாரு. மயக்கு மூச்சு விழுந்தாரு, மையத்தாக மாறிட்டாரு. இரவோடு இரவாக அடக்கம் செஞ்சோம். ஹலீஃபா அந்த மக்களாக தொழி போனாங்க. எங்க ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது? எங்க அடக்கம் செய்யப்பட்டு காட்டுங்களேன். போனாங்க, இதே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கீங்க. அந்த கபருக்கு மேலா நின்று கொண்டு சூரத்துர் ரஹ்மான்ல வரக்கூடிய ஆயத்தை ஓதினாங்க. அல்லாஹ்வை பயமில்லையா? அல்லாஹ்ட பயமில்லையா? வலிமன் காஃப மகாம ரப்பி ஜன்னதான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் லவாதா அஃனான். ஓதி காட்டினாங்க ஆயத்தை. அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு ரெண்டு சொர்க்கம் இருக்கு. ரெண்டு சொர்க்கம், தங்கத்தாலான ரெண்டு சொர்க்கம் இருக்கிறது. பஜருக்கு வராம தூங்குறோமா? இது வாப்பாவும் தூக்கம், உம்மாவும் தூக்கம், மனைவியும் தூக்கம். எங்க பரக்கத்? எங்க ரிஸ்க்ல பரக்கத்? எங்க பொருளாதாரத்துல பரக்கத்? எங்க வாழ்வாதாரத்துல பரக்கத்? அல்லாஹ்ட பயம் இருக்கா? ஓதினாங்க இந்த ஆயத்தை. அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு ரெண்டு சொர்க்கம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை ஓதினதுதான் தாமதம். கபூருக்குள்ள இருந்து ஒரு அரிய சத்தம் வெளிப்பட்டது. ஒரு அரிய சத்தம் வெளிப்பட்டது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆயத்தை ஓதி அந்த ரெண்டு சொர்க்கம் இந்த கபூருக்குள் அடக்கம் செய்யப்பட்டு கடமையாகினாங்க. நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் எடுங்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் எடுங்கள்.
அல்லாஹ்வுடைய பயம்